வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேடம். வணக்கம். பேரை சொன்னாலே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமா இல்ல தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டமா அப்படின்னே தெரியல. ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை சொல்லும் பொழுது விஜய் பேருக்கு வரதை விட அவ்வளவு உற்சாகமாக கைத்தட்டல்கள்லாம் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணும் இல்ல, இந்த சிவாஜி ஒரு படத்துல ஊமையா இருப்பாரு, அம்மா அப்படின்பாருல, அந்த மாதிரி இப்ப முதல் தடவை தன்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர்களுடைய பேரெல்லாம் சொன்ன உடனே இவங்களுக்கு குச்சி தாக மாட்டேங்குது. அதோட இன்னொரு காவடி யாராவது எழுதிட்டாங்களா அந்த மாதிரி லிட்டரலி அதே சீன் தான். அம்மா அப்படின்பாருல, அதேதான் அந்த சரஸ்வதி சபதத்துல சொன்ன உடனே இவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல. அதோட ஒரு காமெடி கதறல் சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கதறி கட்டுறாங்க. அதை பாத்தீங்களா? நல்ல அது எனக்கு ரொம்ப வேதனையாவும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்னடா அரசியல்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு மாதிரி காமெடியாவும் இருக்கு. இதெல்லாம் எலெக்ஷன் இதுக்காகவாது சீக்கிரம் தொலைக்கணும். இவங்க இவங்க இடம் என்னன்னு இவங்களுக்கு தெரியணும்ன்றதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. என்ன வெளியில வர முடியாத அளவுக்கு என்ன கட்டுப்படுத்துது திமுக. நீங்க மோடிய பாசிச அரசுன்னு சொல்றீங்களே, ஆனா திமுக என்ன அதுதானே செய்யுது. மக்களை சந்திக்கவே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். இது எவ்வளவு பெரிய பொய். அந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் சேர்த்துக்கிறாரு. இந்நேரம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எல்லா மண்டபமும் கொடுக்காதீங்கன்னு திமுக சொல்லியிருந்தா ஆனந்த விடங்களையும் ஜூனியர் விடங்களையும் எத்தனை அட்டப்படம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பச்சையான பொய், எவ்வளவு ஃப்ராடு பண்ற. கூச்சப்படாம பொய் சொல்ற. உனக்கு வசதிக்கு உன் வீட்டுக்கு பக்கத்துலன்ட்டு மகாபலிபுரத்துல வச்சுக்கிறேன். அந்த பக்கம் டிராபிக்ல போறதை விட இந்த பக்கம் போனா ஈஸி. நானும் அதே ஏரியால தான் இருக்கேன். அவர் நீலாங்கரையில இருக்காரு, நான் இஞ்சம் பக்கத்துல இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பக்கம். சென்னையை விட மகாபலிபுரம் எங்களுக்கு பக்கம். நீ அந்த வசதிக்கு வச்சுட்டு அதை போய் திமுக மேல பழி போடுறியா? நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கு. அது இவரை தடுக்கிறாங்களாம். இவரை பார்க்க கூடாதுன்னு. இவரை பார்த்துட்டு அப்படியே மக்கள் எல்லாம் சூழ்ந்துருமா, மக்கள் இவரை அடுத்தே செய்ய என்னங்க இதெல்லாம் என்ன ஏதாவது இந்த ஒட்டு மொத்தமா இந்த பேச்சை நீங்க ஒரு காமெடி மீமோட ரிலேட் பண்ணலாம்னா, நானும் ரவுடிதான், நானும் ரவுடி, நீ யாருல காமெடி அப்படின்னு தள்ளி விடுவார்ல வடிவேல நாய்சேகர்ல. அது மாதிரி நானும் ரவுடிதான் என்ன எதிர்க்கிறாங்க பாருங்க பாருங்கன்றத விஜய் காட்டிக்கிறாருன்றதை தவிர வேற எதுவும் அதுல கருத்து சொல்ல இல்ல. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆத்துக்கு அணை போட்டுடலாம், ஆனா காத்துக்கு அணை போட முடியாது, அது நாளைக்கு சூறாவளியா மாறிடும், சுனாமியா மாறிடும் அப்படிங்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு, அப்படிதான் எடுத்துக்கிறேன். வேற ஒண்ணு உனக்கு ரெண்டுமே உனக்கு இங்க அத மாதிரிதான் பேசிட்டு இருக்கிற. இன்னும் நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற. உனக்கு இப்படி பேசினா ஓட்டு உள்ளு யாரு சொல்லலாம்? என்ன ஆத்துக்கான போடலாம், இதுக்கு போட முடியாது, நீ அடிச்சா பீஸ், நான் ஒருத்தர் வச்சா நானே கேட்க மாட்டேன். என்னங்க இது? இது ஒரு அரசியல் முறையாங்க இது? எவ்வளவு கேவலமா இருக்கு. யாருங்க உனக்கு தடை போட்டா? யாரா தடை போட்டா? யாரு கொண்டா உனக்கு தடுத்தா? யாருமே ஒண்ணும் பண்ணல. நீ கட்சியா இருக்கு, போ, என்ன வேணா பண்ணு, யாரு தடுத்தா? இது அதான் சொல்றேன்ல, நானும் ரவுடிதான், என்ன அடிக்கிறாங்க பாருங்கன்றத ஒரு 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 இதாதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இதெல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ திரும்ப திரும்ப அங்க பொதுக்குழு கூட்டத்துல இவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆனா ஒன்றிய அரசின் தரவுப்படி பாத்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே தமிழ்நாடுதான் மிக பாதுகாப்பான ஒரு மாநிலம். இங்க இருக்கக்கூடிய பல மெட்ரோ சிட்டிஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு நாம சொல்ல ஒன்றிய அரசு தரவுகளே சொல்லுது. அப்போ ஒட்டு மொத்தமா விஜய் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும் தொடர்ந்து இந்த நரேட்டிவ முன்வைக்கிறாங்களே, இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் ஓட்ட டார்கெட் பண்ணி பண்றாங்களா? இல்ல, நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே திமுக குறிப்பா ஆட்சியில் இருக்கும்போது எலெக்ஷன் வர்ற சமயத்துல திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொய் பரப்புரை பண்ணுவாங்க. நீங்க இந்த 96 to 2001 எலெக்ஷன்ல அதை கிட்டத்தட்ட பொற்காலம்ல எதிர்கட்சிகள் கூட பாராட்டிட்டு இருந்த கலைஞருடைய ஆட்சி இது. 2001 எலெக்ஷன் அப்ப சம்பந்தமே இல்லாம பணப்புழக்கம் இல்லைன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. சம்பந்தமே இல்லாம, அதாவது பணப்புழக்கம் என்ன எவ்வளவு வருது அதை பத்தி கவலை இல்ல, பணப்புழக்கம் இல்லப்பான்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சியில 2006, 2011 அதே மாதிரி ஒண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு நரேட்டிவையும் எல்லாருமே சேர்ந்து செட் பண்ணுவாங்க. அது போலதான் பிஜேபி கையில் எடுத்த இந்த நரேட்டிவ
பிஜேபியினுடைய ஒரு முகமாக, தமிழ்நாட்டு முகமாக விளங்கக்கூடிய விஜயம் கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நீங்க ஒன்றிய அரசு தரவை மட்டும் விடுங்க, எடப்பாடி ஆட்சியோட கம்பேர் பண்றப்பயே குற்றச்செயல்கள் மிக அதிக அளவுல குறைஞ்சிருக்குது அப்படிங்கறத புள்ளி விவரங்கள். ஆனா மீடியாவின் உதவியோட இந்த எதிர்கட்சிகள், இவங்க அதிமுக, பாஜக, தாவேகா போன்ற கூட்டணி வைக்காத கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திமுக மேல இந்த மாதிரியான ஒரு அபாண்டத்தை திருப்பி 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 சுமத்தி கொண்டிருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. நீங்க இது மட்டும் இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டுல போய் ஒரு பொண்ணுகிட்ட நீ பத்திரமா இல்லமா பத்திரமா இல்லைன்னா அந்த பொண்ணே திட்டிப்புடும். நீங்க அந்த பொண்ணுகிட்ட நீங்க ஒரு விஷயம் இல்லாத, உண்மை இல்லாதப்ப மக்கள்கிட்ட போய் அது நீங்க என்ன பண்ணாலும் எடுபடாதுங்கிறது தான் என்னோட. அது இந்த மாதிரி விஷயத்துல போய் சொன்னா கண்டிப்பாக அதுவும் தமிழ்நாட்டுல எடுபடாது. நீங்க வட இந்திய பெண்கள், நார்த் ஈஸ்ட் பெண்கள் அவ்வளவு பேரும் சொல்றது என்ன, தமிழ்நாடு இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். நான் எங்க ஊர்ல கூட நான் இவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னா அவ்வளவு பிள்ளைங்க இங்க தங்கி இருக்குதுங்க, படிக்குதுங்க. ஒன்று ரெண்டு சம்பவங்களை வச்சு அதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்குது துரிதமா. அதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பொய்ய, நம்மளுடைய மாநிலத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரியான பொய்யை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், இலவச பஸ் பயணம் ஆகட்டும், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே தாவேகாவை சேர்ந்தவர்கள், அதுவும் பெண்களே பேசுறாங்க. இதை எப்படி பாக்குற? நீ என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவ? விஜய் படத்துக்கு காலையில் 4:30 மணி ஷோ டிக்கெட் கவர்மெண்ட் ஃப்ரீ கொடுத்தா நீ சந்தோஷப்படுவ? நீங்க அதுக்காக எல்லா பெண்களுக்கும் அதை கொடுக்க முடியுமா? அறிவு அவ்வளவுதான். நீ தாராளமா பேசிக்க. பெண்களுக்கு அந்த 1000 ரூபான்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம். இந்த பொண்ணு எல்லாம் என்ன பண்ணோம், ஸ்விக்கியில ஒரு தடவை ஆர்டர் பண்ணா 1000 ரூபாய் செலவழிக்கும். தன்னை வைத்துக் கொண்டே எல்லா மக்களையும் பாக்குறது. எல்லா பெண்களுக்குமே நமக்கு 1000 ரூபான்றது எவ்வளவோ அவ்வளவுதான் எல்லா பெண்களுக்குமே பாக்குற ஒரு மேட்டுமைத்தனமான புத்தி இது. ஒரு பேருந்துல இலவசமா போறதுனால மிச்சப்படுற காசு அவங்களுக்கு எப்படி பயன்படுது? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், குறிப்பா பெண்கள் எல்லாம் தளபதி பின்னாடி நிற்பதற்கான காரணம் என்ன? ஒரு காலத்துல அம்மா அம்மா அம்மான்னு ஜெயலலிதா பின்னாடி போன அதிமுக பெண்கள் கூட இன்றைக்கு தலைவர் பின்னாடி நிற்பதற்கான முழுமையான காரணம் தங்கள் வீட்டில் ஒருவராக பெண்களுக்கான திட்டங்களை அவர் வகுப்பது. உனக்கு அதுக்கு புரிஞ்சாதான் ஆச்சரியம். அது இவர்களுக்கெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம ஏதோ தப்பு பண்றோம். இது அந்த குரூப் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அதுங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் புரியும். நம்ம வேணா விஜய் படத்துக்கு அடுத்து வர்ற படத்துக்கு எப்படியும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திருப்பியும் நடிக்க வருவாரு. அப்ப வேணா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில நான் காலையில் 4:30 மணி ஷோ உன்ன மாதிரி பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறோம்னு சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்றது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மேட்டுமைத்தனம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இதே நிகழ்ச்சியில ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க, வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு விஜய், அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் சேவை பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசுறதே ஒரு விதமான மேட்டிமைத்தனம் தானே இல்லையா? அத எப்படி பாக்குறீங்க? விஜய நல்லா கோத்து விடுறாரு ஒரு பக்கம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி அதே மேடையில ஜெயலலிதாவே ஒரு சிறந்த ஆளுமை அப்படின்னு வேற சொல்றாரு. அந்த அம்மா இவரை எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கு, எப்படி மணிக்கணக்கா போய் கொடநாட்டு அப்பாவும் பிடிக்கிறாங்க. இந்த பாடி லாங்குவேஜ் ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ இப்படி கைய கட்ட முடியும்னே எனக்கு அந்த வீடியோவை பார்த்துதான் தெரியும். அப்ப விஜய்க்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏண்டா டேய், உன்னை யாரா இப்ப ஏதா அதிகமா பேச? விஜய்க்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கு பாருங்க. நம்ம அம்மா நிறைய இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு மன்னிப்பு வீடியோ விட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பெரிய ஆளுமைன்னு பேசுற, அதாவது அறிவே இல்லைங்க, சுத்தமா அறிவே இல்லைங்க. குரோக்கு வெளிப்படையா எடுத்து என்ன போடுது, அவருடைய ஆண்டு வருமானம் ஒரு 250 கோடி இருக்கும், அவ்வளவுக்குதான் வரி கட்டி இருக்காருன்னு குரோக்கு போடுது எல்லா டேட்டாவும் எடுத்து. நீ 1000 கோடி உனக்கு ஏதாவது அசிவிங்களை எல்லாம் கூட வச்சுட்டு வரிவேலு திருப்பி போவாரு தெரியுமா? நிர்மலா சீதாராமன் காதுல விழுந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஈடி வந்துடும். 19 லட்சம் வரி கட்ட சொன்னவங்க அவங்க. நீங்க அது ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க? வடிவேலு கூட குரூப் இருப்பாங்கல்ல, வெற்றிகரமான 50வது திருட்டு அப்படின்னு போட்டு போஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்ப கூட வச்சுக்கிட்டு ராஜ்மோகன் ஆளெல்லாம் பாருங்க, ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா நல்ல சிறப்பான ஒரு கட்சியை தலைவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அது சரியான காமெடியாதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சீமான் சொன்னது ஞாபகம் வந்தது, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, நடுல நின்னா லாரி அடிச்சுட்டு போகணும், அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு பக்கம் ஒதுங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால மோடியும் ஒரு பேருக்காக ஒரு விமர்சனம் பண்றாரு. இந்த உள்ளத்தை அள்ளித்தால செந்தில் ஒரு டைலாக் சொல்லுவாரு, டெம்போ எல்லாம் வச்சு கடத்தி இருக்கோம் சார், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். அந்த மாதிரி
ஆமா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு மோடி அவர்களுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? அசிங்கமா இல்லையா? நீ நீ என்ன நீ உண்மையிலேயே எதிர்க்கிறதுன்னா நீ யார வேணாலும் எதிர்க்கலாம். இப்ப வந்து திமுக ஆட்சியில இருக்கு. அவ வந்து ஒண்ணும் இல்ல. முதல்ல ரெண்டாவது சொன்னாரு. அவர் பேரை தானே சொல்லி இது எடுத்தாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ன்றது அவருடைய பேரு. அவர் என்ன தளபதி ஸ்டாலின் இப்போ சொல்லி எடுத்தாரா? இல்ல ஒன்ன மாதிரி மக்கள் கொடுத்த பட்டவனை ஏமாத்திக்கிட்டு இளைய தளபதினு போட்டுட்டு சுத்தினாரா? இல்லையே. அவர் பேரை சொன்னதே உனக்கு பெரிய உறுத்துதுன்னா, மோடிய வந்து விஸ்வகுருங்கிறாங்க, அமித்ஷா வந்து சாணக்கியருங்கிறாங்க. அங்க ரெண்டு பேசி நீ இப்படியே பேசிட்டு இருந்தா பத்தாது. ஏதாவது நல்லது செய்யுன்னு சொல்லு. ஆனா ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணா, ஏதாவது கெஞ்சி கேக்குறீங்கண்ணா, ஆனா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்கண்ணா, அப்படி மட்டும்தான் கேட்கல. இன்னொரு விஷயம், அந்த பேச்சிலே கவனிச்சீங்கன்னா, இந்த தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின மண்ணுன்னு சொல்றியே, தண்ணி காட்டினது யாரு? தண்ணி காட்டினது யாரு? அண்ணாவும் கலைஞரும் தானே. காலங்காலமா டெல்லிக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தது யாரு? உனக்கு எழுதி கொடுக்கறவனுக்கு யாரையும் வேணாம். அவனுக்கே இதுதான் பிராடியன் ஸ்லிப். என்ன தமிழ்நாட்டுல இருக்க? தமிழ்நாடு தண்ணி காட்டுற மண்ணு எப்படி தானா தண்ணி காட்டுச்சா? உத்தரப்பிரதேசம் காட்டல, கர்நாடகா காட்டல, தமிழ்நாடு காட்டுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாவும் கலைஞரும், திமுக, திராவிட இயக்கம், பெரியார் போட்ட இது. நீ அங்கே உட்கார்ந்துகிட்டு அதே திமுக எதிர்த்து அரசியல் பண்றேன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு அறிவு வேணாம்? அப்ப எவ்வளவு எழுதி கொடுக்கறவனுக்கு அறிவு இல்ல, அத பேசுறவரை பத்தி கருத்து இல்ல. அவ்வளவுதான். இதுல வேற ஒன்னும் சொல்றது இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு எனக்குங்க அந்த சாப்பாடு மெனுவை பார்த்துட்டு சத்தியமா சீமான்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. நீ ஒண்ணு சைவத்தை போட்டு தொலை. சைவத்தை போட்டு RSS ரஜினி மாதிரி ஓப்பனாவே ராகவேந்திரா மண்டபத்துல அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு தொலை. அதை விட்டுட்டு சைவ மீன் குழம்பு, வெஜ்ஜு மட்டன் பிரியாணி கேட்கவே நாராசமா இருக்கு, கேட்கவே அருவருப்பா இருக்கு. நீ எதுக்கு ஒண்ணு அங்கிட்டு இல்ல, ஒண்ணு வெஜ்ஜாரு இல்ல நான்வெஜ். அப்போ இது என்ன வெஜ்ஜு நான்வெஜ்? இப்ப இதுக்குதான் எனக்கு உண்மையிலேயே அந்த சாப்பாட்டு மெனுவை பார்த்து சீமானு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இது இவங்க எப்படி அரசியல் கட்சியோ அது மாதிரி சாப்பாடும். இத பத்தி அண்ணாமலை கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதற்கு அண்ணாமலை வந்து சொல்றாரு, விஜய் வந்து அரசியல்ல தன்னுடைய இருப்பு காமிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, அதுக்காக தான் மோடியை எதிர்க்கிறாரு. சினிமால எப்படி ஒரு ரவுடி தன்னை ரவுடின்னு நிலைநிறுத்திக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரவுடியை எதிர்ப்பானோ அப்படி வந்து விஜய் மோடியை எதிர்க்கிறாரு அப்படின்னு பேசுறாரு. யோசிச்சுதான் பேசுறாங்களா? ஒண்ணு இல்லைங்க. எப்படி சிக்கிங்க பாத்தியா வடிவேலுக்கு நீங்க தமிழ்நாடு அரசியல பாருங்க. இங்கிட்ட பார்த்தா சீமானு, இங்க அண்ணாமலை, இப்ப நிமிந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை விஜய். எப்படி தமிழ்நாடு அரசியல் இருக்கு பாருங்க. இவன் வந்து இவன் கட்சிக்கே சேம் ஷேட் கோல் போட்டுக்குவான். அவன் கட்சியிலே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு போவான். அப்புறம் நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம்? நீயே மோடியை ரவுடின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? இத வந்து ஒப்புதல் வாக்கு மூலமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி அண்ணாமலைக்கும் தெரியும் மோடி எப்படி தடவி விட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தொண்டையில ஆபரேஷன் பண்ணாமதான் விட்டு அதை மட்டும்தான் செய்யல. புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி மத்த எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாரு விஜய். ஆமா. ஓகே. அண்ணாமலையை பற்றி கடுமையான விமர்சனங்களை ஆதவர்ஜுனாவும் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து திமுகவுக்கு வெல போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி விஜய் சொல்றாரு திமுக ஆமா சொல்ல வேண்டாமே பார்த்தேன். சரி அப்படிதான் சொல்லணும் சொல்லிருக்கோம். நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, அதுதான் காமெடியே இருக்கு. திமுக அண்ணாமலையை செட்டப் பண்ணிருச்சு அப்படின்ட்டாரு. திமுகவுடைய சீக்ரெட் ஓனர் மோடி அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா. ஆக மொத்தம் இதுல வந்து எல்லா கட்சிகளுமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் நாங்க தான் பிரதான எதிர்கட்சி, திமுக வர்சஸ் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய அரசியல் இருப்பு காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுக தான் பிரதான எதிர்கட்சின்னு, அண்ணாமலை பிஜேபி தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இவங்க எல்லாருமே வந்து மென்டலா பிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக தான் எப்படியும் ஜெயிக்க போகுது, திமுக கூட்டணி தான். சோ யாரு பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறது தான் இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற ஒரு போட்டி மாதிரி தெரியுது. விஜய் வந்து மாநாட்டுல பேசும்பொழுது யார் வேணுமோ வரலாம், கூட்டணிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம், வாங்க கூட்டணி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பேசும்பொழுது இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல், இதுல ஒன்லி டிஎம்கே வர்சஸ் டிடிகே அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு. மாநாட்டுல பேசினதுக்கும் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துல பேசினதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எழுதி கொடுத்தவர் மாறி இருக்கலாம், இதுதான் வித்தியாசமா இருக்கும். இல்லைன்னா எழுதி கொடுத்தவர் மறந்துருக்கலாம், என்ன எழுதி கொடுத்தோம் போன தடவை மறந்துருக்கலாம். நீங்க என்ன பெரிய வித்தியாசத்தை எதிர்பார்க்கறீங்க? விஜய்க்கு தெரிஞ்சு பேசினா நம்ம சொல்லலாம்,
நீ என்ன பெரிய போக்கிரிக்கோ இல்ல ஒரு ஓட்டு காலத்துல போடுறது திமுக கூட்டணி உடையும், அங்க இருந்து யாராவது வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப வழி மேல வெயிட் விழி பண்ணுது. வச்சு காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது நடக்கலன்னு ஸ்ட்ராட்டஜிய மாத்துறாங்களா? இந்த ஆதவ அர்ஜுனான ஒரு இலவு காத்த கிளி அதுக்குன்னே இங்க உட்கார்ந்துட்டு அதுக்குன்னே போச்சு, இலவு காத்துக்கிட்டே உட்கார்ந்துச்சு, கடைசியில கொண்டு போய் கொல்லிய வச்சுட்டாங்க. விசிக்கா வரவே வராதுன்னு முடிவாகி போச்சு. அதிமுகவாவது வரும்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் போய் பாஜகவை பார்த்தோம்னா இப்ப ஆதவ அர்ஜுனா நேத்துலாம் வந்து என்னென்னவோ கத்துறாரு. அப்பதான் அண்ணாமலையை செட்டப் பண்ணிருக்க வச்சு. ஏன்னா ஒரு கட்சி போய் அபிஷியலா கூட்டணி வைக்குது பாஜகவோட. அப்புறம் பாஜகவும் திமுகவையுமே சேர்த்து வச்சு பேசுறியே, உனக்கு ஏதாவது அரசியல்னு ஏதாவது தெரியுதா? உனக்கு உனக்கு என்னமா தெரியுதா? நீ வாய்க்கிற பேப்பராவது படிச்சியா இல்ல 8 மணி நியூஸ் ஒரு தடவையாவது பாக்குறியா? நீ எல்லாம் டக்குன்னு வந்துடுற, டக்குனு கட்சி ஆரம்பிச்சுற, இதுல ஒண்ணு வந்து டைரக்டா சிஎம் ஆகணும்னு கேட்டா வேற உனக்கு கோவம் வருது. அது வேற கோவம் வருது. என்ன நீங்க எப்படி சொல்லலாம்? எப்படி நீங்க பப்ளுவை திட்டலான்னு பப்ளுவே கோவப்படுறாரு. என்ன இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எங்க இதுல போய் சொல்றது? போஸ்டர் வேற அடிச்சிருக்காங்க தோழர். ஆமா, ஈசிஆர்ல ஒட்டின போஸ்டர்ல எல்லாம் புஷி ஆனந்தன் வந்து முதல்வர், வருங்கால முதல்வர் போட்டு அடிச்சு, இன்றைய பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் போஸ்டர் போட்டுக்கிறாங்க. அதனால மேடையில சொல்றாரு, நாங்க வந்து பதவி போடுறதுக்கு எல்லாம் காசு வாங்கல, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாங்க பதவி கொடுக்கிறோம், நான் வந்து முதல்வர் பதவிக்கு எல்லாம் ஆசைப்படல அப்படின்னு வேற சொல்றாரு அவரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு பதவி கொடுக்கறப்பே தெரியல, நீ எதுக்கு ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிருக்கேன்னு. அதாவது செலவழிக்க முடியாம ஃபாரின் ட்ரிப் எல்லாம் ஒரு ஒரு நாடா போவான் இல்ல, அது மாதிரி வச்சிருக்க காசு என்ன செய்யறது தெரியாம ஒரு கட்சியா போற ஆள் வந்து ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். இப்படி ஒரு கேரக்டர் வந்து உலக அரசியல் வழியே யாருமே பார்த்தது இல்லைங்க. இது ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதுவா வருது, அது ஏதோ பயங்கர உலக அரசியல் மாதிரி பேசுது. இன்னொன்னு தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவை தமிழ்நாட்டு ஆளுமைகள்லாம் பேட்டி எடுக்கணுமா, அதனால ஒவ்வொருத்தருக்கா தூது விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த எல்லாம் நான் பேட்டி பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரா வந்து இவர் என்னமோ பெரிய அரசியல் ஆளுமை மாதிரியும், மூத்த பத்திரிகையாளர்கள், மனநல நிபுணர்கள் எல்லாரும் இவர் அப்படியே பேட்டி எடுக்கிற மாதிரி. இது இவ்வளவு காசு செலவழிக்குது பாருங்க செல்ஃப் பில்டப். இந்த மாதிரி ஆட்களா ஒண்ணுக்கு ஒரு ஆளா வச்சு ஒரு கட்சி நீங்க வந்து மாற்றுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதான் நான் சொல்றேனே, எனக்கு எனக்கு இதுங்களுக்காவது எலெக்ஷன் வரணும், சீக்கிரம் எலெக்ஷன் வரணும். தே மஸ்ட் நோ வேர் தே ஆர். இவங்களோட சத்தம் வந்து தாக்க முடியல. அதிமுகவை விமர்சனமே பண்ணலையே. இட் வாஸ் வெரி கிளாரிங் இல்ல. எம்ஜிஆர் புகழ்றாங்க, ஜெயலலிதாவை புகழ்றாங்க, ஆனா கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு திமுகவை சொல்றாங்க. 10 வருஷமா அதிமுக ஆட்சி இருந்தது, அதுல ஏகப்பட்ட கரப்ஷன் நடந்திருக்கு. அதிமுக பத்தி பேசவே இல்லையா? அப்ப அதிமுக ஓட்ஸ டார்கெட் பண்றாங்களா? நீங்க லீவ் எடப்பாடி, நீ கரப்ஷன் கபடதாரின்னு டிஎம்கே சொல்றியே, ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படாம இறந்ததற்கு பிறகு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு பெண்மணியா என்னமோ இந்த லேடி அந்த லேடின்னு பேசுறான் ஒருத்தன். அதே மேடம் உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ஏதாவது அறிவுன்றது இருக்கா? அட்லீஸ்ட் அதை அவாய்டாவது பண்ணலாம்ல. விஜய்க்கும் தர்ம சங்கடம், விஜய்க்கும் அசிங்கமா இருக்கும், கைதெல்லாம் அந்த கையை கட்டினது ஞாபகம் வரும். அட்லீஸ்ட் கரப்ஷன் எல்லாம் பேசுறாங்க, அந்த அம்மாவையாவது விடுவோன்றது. அதுதாங்க ரொம்ப முன்னுக்கு பின் முரணா ஒண்ணுமே தெரியாத 10 பேர் சேர்ந்து ஒரு ஒரு கதை வரும் முன்னாடி. இந்த 4 பார்வையற்றவர்கள் சேர்ந்து யானை எப்படி இருக்குன்னு தடையை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரிதான் இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அரசியல் எப்படி இருக்குன்னு தடையை பார்த்துருக்காங்க. கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. நீங்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட்டே இந்த நிகழ்ச்சியில என்னன்னா, ஆதவ அர்ஜுனா சொன்னது ஒண்ணுதான். இதுல வந்து நீங்க இனிமேல் இவரை வந்து தளபதி அப்படின்னு கூப்பிடக்கூடாது. முக்கியமான தீர்மானங்க இது பொதுக்குழு கூட்டத்துல. இனிமேல் வந்து அவரை தளபதின்னு கூப்பிடக்கூடாது, நீங்க வந்து வெற்றி தலைவர் அப்படின்னு தான் இனிமேல் அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இறுதியாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்களே இவருக்கு, உண்மையிலேயே இது வந்து எலெக்ஷன்ல வந்து இப்ப இந்த படங்களுக்கு எல்லாம் நம்ம பாக்குறோம், ஓவரா ஹைப் கொடுக்கிற படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாப்பா மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இவ்வளவு ஓவரா ஹைப் பண்ணி பில்டப் பண்றாங்களே, இது எங்க போய் முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். விஜயனுடைய பேச்சும் சரி, அவருடைய நடவடிக்கையும் சரி, அவர் அவர் பேசும் துணியும் சரி, அவர் பேசும் விஷயங்களும் சரி,
கொஞ்சம் கூட தமிழக மக்களுக்கு பிடிக்காது. கொஞ்சமாவது விஜயை ஏற்கனவே பிடித்தவர்களை கூட விஜயிடமிருந்து தள்ளி போக செய்யற மாதிரிதான் அந்த ஆளுக்கு அவரு கூட இருக்கிற ஆட்கள் விஜய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுறது நான் கூட அடிக்கலாமா வேணாமான்னு பார்த்தேன். இது வந்து அரசியல் மேடை பேச்சு இல்ல. இது ரொம்ப கேவலமா இருக்கு. நிறைய பேர் விஜய் ரசிகர்களே என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இவர் ஏங்க அப்படி பேசுறாரு? அது போக இன்னைக்கு பஞ்சநேலா பேசுறாரு. என்னது ஆத்துக்கு அணை போடலாம், காத்துக்கு போட முடியுமா? என்ன நீ அங்க போய் பேசு. ஜனநாயகம் ஷூட்டிங் இல்ல போய் இவங்க பேசு. என்ன வந்து பேசிட்டு இருக்கிற? உவமைகள் கூட நீங்க பாத்தீங்களா ரொம்ப நெகட்டிவா தான் எடுக்கிறாங்க. சூறாவளி, சுனாமி, நியூக்ளியர் பாம் இதெல்லாமே வந்து அழிவு சக்திகள்ல. கொரோனா கோவிட் ஒன்னதான் சொல்லல இவங்க. அடுத்து பாருங்க, சூறாவளியா அப்புறம் சக்தி வாய்ந்த புயலா கூட பாருமா. எனக்கு 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 புரியவே இல்லையா? என்ன சூறாவளி எப்படி சக்தி வாய்ந்த புயலா மாறி என்ன பண்ண அழிச்சிட்டு போயிருவியா? எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருவியா? இந்த டயலாக் சொல்லுவாங்கல்ல, நாக்க மாமன் கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அப்படிங்கிற அது அப்படியேதான் இருக்கு. நீ நான் அழிச்சிருவேன், என் மேல மணலியை ஊத்தி கொளுத்திட்டு கட்டி பிடிச்சதா என்ன ஆகும் தெரியுமில? அப்படி மட்டும்தான் சொல்லல. அதாவது விஜய் வந்து அதான் சொல்றேன், பேச 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 இன்னும் வந்து அதுல வேற அவர் என்ன சொல்றாரு, அண்ணாவினுடைய கோட் மாதிரியே ஒண்ணு சொல்றாரு, மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. இவையெல்லாம் நீ மக்கள்கிட்ட அனுப்புனா மக்கள் பெரும்பக்கமே மாட்டேங்க. ஏற்கனவே டிவில அவங்க பேசுறத பார்த்து மக்கள் என்னடா இதுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க. இதுல வீட்டுக்கு வீடு போய் பேசினா வாங்குற 2 ஓட்டு தெரியாம வாங்குற 2 ஓட்டு இங்க எடுத்து விட்டு வந்துருவாங்க. அது வந்து அதான் இவங்க எவ்வளவு இந்த அளவுக்கு தாவேக்கா மாநாடு நடத்துதோ, எந்த அளவுக்கு மத்த கட்சியில என்ன சொல்லுவீங்க, எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றியோ மக்களை பாக்குறியோ உனக்கு வெற்றி. நீ எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாம இருக்கியோ, எந்த அளவுக்கு வாய் பற்றியோ உனக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். நீ அதிகமா பேச 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 கிடைக்கிறதும் போயிருதுங்கிறது தான் இந்த இவங்களோட தொடர் பேச்சுகளை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே தொடர் சோசியல் மீடியால கூட நீங்க பாத்தீங்கன்னா கடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழால கூட விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க மீன் கண்டென்ட், என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான். யாருமே இவங்க சொல்றத விமர்சனம் பண்ணணுங்கிற அளவுக்கு கூட அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியுது. விஜய்க்கு இது புரியுதா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். எனவே பல விஷயங்களை இன்னொரு சீமானாதான் விஜய் ஆகியிருக்கிறார். சொந்தமா பேச தெரியாத சீமானாக ஆகியிருக்கிறார். அது அதோட மோசம். சீமானாவது சொந்தமா வளருவாரு, சொந்தமாக கூட உலர தெரியாத ஒரு சீமானாக தான் கடைசியில விஜய் முடிய போகிறார். அதில் 26 காட்டுன்றதுல எந்த மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.